ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹவுஸ் ஒயரிங் பண்ணுறப்போ நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபியூஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனுக்காக அந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி MCB யூஸ் பண்ணுறோம். இந்த 2 எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு வந்து ப்ரொடக்ஷனுங்கிறப்போ இது எதுக்கு அடிஷ்னலாக இந்த ப்ரொடக்ஷனுமே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மகிட்ட ஃபியூஸ் கேரியர் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு உட்டனில் 2 ஆணி எடுத்து நம்ம வந்து ஃபியூஸ் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் பீஸில் 2 ஆணி அடிச்சுக்கிறோம். இந்த அடித்த ஆணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூஸ் கம்பியை எடுத்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் 2லேயுமே. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஃபியூஸ் கேரியர் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பின் சாக்கெட் எடுத்து இதில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். இதில் ஃபேஸ் சப்ளை வருதான்னு செக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட் ஒயரில் வந்து ஃபேஸ் சப்ளை வந்து வருது. ஃபேஸ் நியூட்ரல் டைரெக்டாக ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி ஓப்பன் ஆகிருச்சு ஷார்ட் சர்க்யூட்னால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெல்டும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MCB வச்சு நம்ம ஷார்ட் சர்க்யூட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 amps MCB லெக்ரன் பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா MCBயோட அவுட் கோயிங்காக நான் ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் வந்து எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நம்மளுக்கு MCBக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிதானு கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இன்கமிங் கொடுத்தாச்சு. இப்போ MCB ஆஃபில் இருக்குது, நம்ம வந்து MCBயை ஆன் பண்ணிக்கலாம். இதே போலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறப்போ அது வந்து பிரேக்கர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆனது எங்களுக்கு தெரியுதோ பார்த்திங்கன்னா ஆஃப் காட்டுது. ரெண்டோட ரிசல்ட்டு சைட் பை சைட் கம்பேர் பண்ணுற பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூஸ் தான் ஓப்பன் ஆகுது மெல்ட் ஆகி, ரெண்டாவது தான் MCB ட்ரிப் ஆகுது. இந்த மாதிரி அலைவ் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெட்டலை உருக்கிறதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவையோ அந்த அளவுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆனால் மட்டும்தான் இந்த ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் வந்து ஒரு 2.5 ஸ்கொயர் மீட்டர் வீட்டில் ஃபுல்லாக ஒயரிங் பண்ணிக்கிற டைமில் நான் ஃபேஸ் நியூட்ரல் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மி. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஏன்னா ஓவர் கரண்ட்னால ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன், இன்ஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபியூஸ் கம்பிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேட்டட்ஸ் இருக்குது 5 amps 10 amps அது மாதிரி 15 அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்பியர் கெப்பாசிட்டி இருக்குது இந்த MCBங்கிறது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு மேலே புத்தானதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனில் இருக்கிற ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் பாடி ஆகுதுன்னா அப்போ எர்த்தோலையும் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் கம்பியை உருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் பத்தாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா கன்யூஸாக நம்மளுக்கு லீக்கேஜ் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அது எங்கேயாச்சும் பாடி ஆகிருந்தால் நம்ம தொட்டாலும் ஷாக் அடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த MCB யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபேஸ் வந்து எங்கேயாச்சும் பாடி ஆகுதுன்னா அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் வந்து 2 ஆம்பியர் கெப்பாசிட்டி, இந்த 2 ஆம்பியருக்கு மேலே இது வழியாக போச்சுன்னா இதில் இருக்கிற பைமெட்டாலிஸ்டிக் வந்து இந்த ஃபியூஸை வந்து ட்ரிகர் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லேருந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணி ஆஃப் பண்ணி விடும். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைம் ஃபியூஸ் மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MCB ஆன் பண்ணால் போகுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ப்ரொடக்ஷன். எங்காவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 amps 20 amps போச்சுன்னா அந்த லைன் லோடு வழியாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒயரிங் பண்ணுறப்ப இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா RCCBங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. RCCBன்னு பார்த்திங்கன்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவோம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போடலாம். ESCB எதுக்கு யூஸ் பண்ணுறோம், RCCB எதுக்கு யூஸ் பண்ணுறங்கிறத ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.